அனைவருக்கும் வணக்கம். சென்னை தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் சிங்கப்பெருமாள் ரயில்வே கேட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு இருள்நீக்கி அம்மை உடனுரை மருந்தீஸ்வரர் சிவாலயத்தை தற்போது கண்டு தரிசிக்கின்றோம். இங்கு ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் மகான் குழந்தைவேல் சித்தர், மகான் வீராசாமி சித்தர் ஜீவ ஆலயத்தை தற்போது கண்டு தரிசிக்கின்றோம். இன்றைய தினம் மகான் வீராசாமி சித்தர் அவர்களின் 12ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவினை கண்டு தரிசிக்க இங்கு வந்துள்ளோம். ஓம் சர்க்குருவே சரணம். மகான் குழந்தைவேல் சித்தரும் அவரின் சீடரான மகான் வீராசாமி சித்தரும் இருள்நீக்கி அம்மை மருந்தீஸ்வரரால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த திருக்கச்சூர் சிவாலய திருப்பணிக்கென்றே தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். மகான்கள் இருவரும் இந்த திருக்கச்சூர் சிவாலய திருப்பணியும் சிவயோகமும் புரிந்து இறைவனின் திருவருளை பரிபூரணமாக பெற்று நாடி வந்த அன்பர்களுக்கு இந்த மலையின் மண்ணையே மருந்தாக தந்து மக்களின் கர்ம வினைகளையும் நோய் நொடிகளையும் தீர்த்தருளி நல்வாழ்வு அருளியவர்கள். தாங்கள் முன்கூட்டியே அறிவித்திருந்த வண்ணம் இங்கு இறைவனோடு இரண்டர கலந்து ஜீவசமாதி கொண்டு என்றென்றும் அருள்பாலிக்கின்றார்கள். 4/6/2024 செவ்வாய்க்கிழமை வைகாசி மாத பரணி நட்சத்திரத்தில் மகான் வீராசாமி சித்தரையா அவர்களின் 12ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா இறைவன் திருவருளால் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அடியார் பெருமக்கள் பலரும் கலந்து கொண்டு குருவருளும் திருவருளும் பெற்றனர். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தேவார பாடல் பெற்ற புராண சிறப்பு மிக்க திருக்கச்சூர் சிவாலயம் தேவேந்திரன் தன் நோய் நீங்கி பலம் பெற்ற பலை அதிபலை என்ற சஞ்சீவி மூலிகை நிறைந்த ஔஷதகிரி மலையாகும். இங்கு இறைவன் அருள்மிகு இருள்நீக்கி அம்மை சமேத மருந்தீஸ்வரராய் அருள்பாலிக்கின்றார். மண்ணே மருந்தாகி மலையே மருந்தாகி சகல நோய் நொடிகளையும் கர்ம வினைகளையும் தீர்க்கும் தலமாக திருக்கச்சூர் சிவாலயம் விளங்குகின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவார பதிகம் திருக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானை. திருச்சிற்றம்பலம். மேலை விதியேம் விதியின் பயனே விரவார் புறமூன்றெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டாம் மாலை மதியேம் மலைமேல் மருந்தே மரவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆளை கலனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே. மருந்தீஸ்வரர் குடிகொண்டுள்ள கருவறையின் வெளிப்பிரகாரத்தில் 1ஆம் குலோத்துங்க சோழன் காலத்து நடவாவி கிணறு ஒன்று அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 1ஆம் குலோத்துங்க சோழன் காலம் முதல் 3ஆம் குலோத்துங்க சோழன் காலம் வரையிலான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. திருக்கச்சூர் தலத்தின் தீர்த்தமாக ஆலயத்தின் வெளியே ஔஷத தீர்த்தம் என்னும் திருக்குளமும் ஆலயத்தின் உள்ளே இந்த நடவாவி கிணறு தீர்த்தமும் அமைந்துள்ளது. இந்த திருக்கச்சூர் ஔஷதகிரி மலையை மாதந்தோறும் பௌர்ணமி வேளையில் பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுகின்றார்கள். தற்போது திருக்கச்சூர் தாளக்கோயில் என்னும் கச்சபேஸ்வரர் திருக்கோயிலை காண்கின்றோம். மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்தபோது சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம். இங்கு இறைவன் அஞ்சனாதேவி உடனுரை தியாகராஜ சுவாமியாக அருள்பாலிக்கின்றார். இந்த திருக்கச்சூரை தரிசிக்க வந்து பசியோடு இருந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக இறைவனே அடியார் ரூபத்தில் வந்து வீடுதோறும் யாசகம் பெற்று அவரின் பசியை தீர்த்து வைத்த அற்புத ஸ்தலமாகும். சமீபத்தில்தான் திருக்கச்சூர் சிவாலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தினசரி காலை மாலை வேளைகளில்
திருக்கச்சூர் ஆலயத்தின் நடை திறந்திருக்கும். அன்பர்கள் இங்கு வந்து 2 சிவாலயங்களையும் 2 சித்தர் பீடங்களையும் தரிசிக்கலாம். கச்சபேஸ்வரர் ஆலயத்திற்கு வெளியே மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட கச்சப தீர்த்தம் அமைந்துள்ளது. இந்த திருக்குளத்தில் நீராடிவிட்டு கச்சபேஸ்வரரையும் அருந்தீஸ்வரரையும் தரிசித்தால் கர்ம வினைகள் எல்லாம் தீரும் என்பது ஐதீகமாகும். ஓம் நமச்சிவாயம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.